இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் கல்யாணத்துக்காக நம்ம வீட்ல இன்னைக்கு சின்னதா ஒரு பூஜை பண்றோம். அதுக்காக தான். அதுக்கு நீ கூரை புடவை கட்டணும்னு ஐயர் சொன்னாரு. அதான் நானும் சித்தியும் போய் வாங்கிட்டு வந்தோம். என்ன சொல்ற? இன்னைக்கு நம்ம வீட்டுல பூஜை இருக்கா? எதுக்கா பூஜை பண்ண போற? என்ன எதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வியா? சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்ல, அதான் சொல்லல. இன்னைக்கு 3 மணிக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பூஜை வச்சிருக்கேன். பூஜை முடியவும் மாப்பிள்ள தான் ரேவதி கழுத்துல மாலை போட போறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ரேவதி கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி பூஜை எதுவும் பண்ணலையேம்மா. ஏய், இன்னும் உளர்ற. ரேவதி கல்யாணம் இல்ல, ஓம் கல்யாணம். மத்ததான் நீ மாத்தி சொல்ற. ஆமாமா, அவசரத்துல வாய் தவறி வந்துருச்சு. சொல்லுங்க சகல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பா. என்ன விஷயம்? எப்பா, ரேவதிக்கும் அந்த டூப்ளிகேட்டுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அத்தை ஏதோ பூஜை பண்றாங்களாப்பா திரும்பவும். என்ன பூஜை? அது என்னன்னு தெரியல சகல. ஆனா பூஜை 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள பண்ணணும்னு சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ இந்த டுபாக்கூர் ரேவதி கழுத்துல மாலை போடணுமாப்பா. அட என்ன சகல, இந்த அத்தை வேற சும்மா இல்லாம அந்த பூஜை இந்த பூஜைன்னு ஊர்ல இல்லாத பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. சகல, உனக்கு போன் பண்ணது இந்த விஷயத்த சொல்றதுக்காக இல்ல. இன்னைக்கு 3 மணிக்கு பூஜை இருக்குது. நீதான் ரேவதி கழுத்துல மாலை போடணும்னு அத்தை அவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஆனா இந்த டூப்ளிகேட் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எங்க கிளம்பி போயிட்டாப்பா அவன். அப்படியா சகல? நீ யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சேன். எதுக்கும் இந்த மேட்டர் உன் காதுல போட்டு வச்சிருந்தா சகல உனக்கு போன் பண்ணேன். அது என்ன எதுன்னு நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன்.